ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு இங்கிலீஷ் 8 சமச்சீர் கல்வி பார்க்க போகிறோம். ப்ரோஸ் 1 கொடுத்துருக்காங்க, த நோஸ் ஜுவல். இது எழுதினவர் சி ராஜகோபாலாச்சாரி. ஃபர்ஸ்ட் பாக்ஸில் நம்மளுக்கு வார்ம் அப் கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் த லைஃப் லெசன்ஸ் தட் யூ லேர்ன் ஃப்ரம் த பேர்ட்ஸ்? பேர்ட்ஸ் கிட்டேருந்து என்ன லைஃப் லெசன் நம்மளால் கற்றுக்க முடியும்? மேட்ச் த பேர்ட்ஸ் வித் த கேரக்டர்ஸ் கிவன் இன் த பாக்ஸ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் பேர்ட்ஸோட குவாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. என்ன லைஃப் லெசன் கற்றுக்க முடியும் அதை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் வார்ம் அப் பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ராமையா வாஸ் a simple man living in the town. ராமையான்ற ஒருத்தவர் ஒரு சிம்பிள் மேன், ஒரு டவுனில் வாழ்ந்துட்டு இருந்தார். He lived with his wife in a nice house made of tilled roofs. அவர் வந்து ஒரு ஒய்ஃப் கூட வாழ்ந்துட்டு இருந்தார். அவங்க இருக்கிற பிளேஸ் வந்து ஒரு நைஸ் ஹவுஸ் மேட் ஆஃப் டில்ட் ரூஃப்ஸ். அவரும் ஒரு ஒய்ஃபும் ஒரு டில்ட் ரூஃப்ஸ் இருக்கிற வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஹி வாஸ் நாட் ரிச் பட் ஹீ குட் டேக் கேர் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி. அவர் ரொம்ப பணக்காரர் இல்லைனாலும் அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிற அளவு இருந்தார். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பேசேஜில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 2 sparrows built a nest in a nice spot in the roof of ராமையாஸ் ஹவுஸ். 2 ஸ்பேரோ இருந்தது, ஒன்று வந்து மேல், இன்னொன்று ஃபீமேல். ரெண்டும் வந்து ஒரு ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு நைஸ் ஸ்பாட் பார்த்துட்டு நெஸ்ட்டு கட்டுச்சு. எங்கே? ராமையாஸ் ஹவுஸில். அண்ட் த மதர் பேர்ட் லைட் ஹர் லெக்ஸ் இன் இட். மதர் பேர்ட் வந்து முட்டை வச்சுதான் அதில். மை டியர் பிகன் த மேல் ஸ்பேரோ. மேல் ஸ்பேரோ வந்து மை டியர்னு சொல்லிச்சு. அண்ட் வாட் டு யூ வாண்ட் நவ் ஆஸ்க்ட் ஹிஸ் வைஃப். அவங்க ஒய்ஃப் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டுச்சு. அதுக்கு மேல் பேர்ட் சொல்லிச்சு, why does the lady of this house always quarrel with her husband? இந்த வீட்டோட லேடி வந்து எதுக்கு அவங்க ஹஸ்பண்டோட எப்போதில் கத்திட்டே இருக்காங்க, எதுக்கு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்கன்ட்டு மேல் பேர்ட் வந்து ஃபீமேல் பேர்ட் கிட்ட கேட்குது. how am I know அப்படின்ட்டு ஃபீமேல் பேர்ட் கேட்குது. how am I know said the female bird, let us mind our own business. நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகலான்ட்டு ஃபீமேல் பேர்ட் சொல்லுது. you are always self-centered said the male sparrow and added, should we not help this poor ராமையா? மேல் ஸ்பேரோ வந்து ஃபீமேல் ஸ்பேரோ கிட்ட சொல்லுது, யூஆர் ஆல்வேஸ் செல்ஃப்-சென்டர்ட்னா உன்னை பற்றி நீயே யோசிச்சுட்டு இருக்க, மற்றவங்கள பற்றி யாருமே யோசிக்க மாட்டேங்கிற. ஷுட் வி நாட் ஹெல்ப் திஸ் புவர் ராமையா? ராமையாக்கு நம்ம ஹெல்ப் பண்ண வேணாமான்னு கேட்குது. த ஃபீமேல் ஸ்பேரோ செட் வித் disdain, let me see what help you can do for him. Please do not talk about what does not concern us. See that the cat does not come near our nest. That would be enough for you and me. அதுக்கு அந்த ஃபீமேல் ஸ்பேரோ சொல்லுச்சு, said with disdain. disdainனா feeling of contempt அர்த்தம். let me see what help you can do for him. ராமையான்றவருக்கு நீ என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு பார்க்கலாமே. please do not talk about what does not concern us. நம்மளை தவிர மற்ற விஷயம்லாம் பேசாதன்னு சொல்லுது. see that the cat does not come near our nest. that would be enough for you and me. அந்த கேட் வந்து நம்ம நெஸ்ட் கிட்ட வராததே உனக்கும் எனக்கும் ரொம்ப எனாஃபாக இருக்கும், அதுவே நம்மளுக்கு போதும், அந்த நம்ம நெஸ்ட் கிட்ட வராமல் இருக்கிறதே நம்மளுக்கு போதும்னு சொல்லுது அந்த ஃபீமேல் பேர்ட். சம்வேர் இன் த மக் ஹீப் லே அ டைமண்ட் நோஸ் ஜுவல். ஏதோ ஒரு இடத்துல வந்து டைமண்ட் நோஸ் ஜுவல் இருந்தது, மூக்குத்தின்னு சொல்லுவாங்க. த மேல் பேர்ட் பிக்ட் இட் அப் and came to the nest with the shining stud in his beak and said to his wife, look, do you like this? அந்த மேல் பேர்ட் வந்து அந்த நோஸ் ஜுவல் எடுத்துகிட்டு வந்து ஃபீமேல் பேர்ட் கிட்டே எடுத்து வந்து கொடுக்குது. பீக்கில் வச்சு எடுத்துகிட்டு வருது. உனக்கு இது பிடிச்சிருக்கான்னு கேட்குது. The wife bird replied, what time do with it? With diamond nose studs or with earrings? Find some grub. The young ones are hungry. வைஃப் பேர்ட் சொல்லுச்சு, இதை வச்சு நான் என்ன பண்ணுறது, அதுக்கு பதிலாக ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வாங்க, நீங்கள் வந்து யங் ஒன்ஸாக ரொம்ப ஹங்க்ரியாக இருக்குது, ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு ஃபீமேல் பேர்ட் சொல்லுது. The bird dropped the diamond stud on the floor and went out in search of little worms for the young ones. அந்த மேல் பேர்ட் வந்து அந்த டைமண்ட் ஸ்டட்டை ஃப்ளோர்லேயே விட்டுட்டு அந்த லிட்டில் வார்ம்ஸை தேடி போச்சு. அவங்க குழந்தைங்களாம் ரொம்ப பசியாக இருக்காங்க, அதனால ஒரு லிட்டில் வார்ம்ஸ் எல்லாம் தேடி போச்சு. ராமையாஸ் wife noticed the jewel as she was sweeping the floor. She picked it up with delight and wore it. ராமையா வைஃப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பெருக்கிட்டு இருந்தப்ப அந்த ஜுவல் அவங்க கண்ணில் பட்டுச்சு. She picked it up with delight. ரொம்ப ஆர்வமாக அவங்க எடுத்து and wore it, அதை வந்து அவங்க போட்டுக்கிட்டாங்க. ராமையா questioned her angrily, what did you get this diamond stud? ராமையா ரொம்ப கோவமாக கேட்டாங்க, எப்படி உனக்கு இந்த டைமண்ட் ஸ்டட் கிடச்சிது? I found it lying here yesterday and took it, that is all. இங்கே வந்து கடந்தது நேற்று, அதனால அதை எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. யார்? ராமையோட வைஃப். we should go and hand over it to the village magistrate.
இதை வந்து நம்ம வில்லேஜ் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுத்துடணும்னு சொல்லிட்டு ராமையா சொல்கிறாங்க. இஃப் டுமாரோ த போலீஸ் ஷுட் கம் அண்ட் சர்ச் அவர் ஹவுஸ் இட் வில் பி டிஸ்கிரேஸ் டு அஸ். நாளைக்கு போலீஸ் வந்து நம்ம வீட்டை சர்ச் பண்ணாங்கன்னா ரொம்ப அது பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு ராமையா சொல்கிறாங்க. இன் மீனாட்சி அம்மாள்ஸ் ஹவுஸ் நியர்பை த டாக் வெண்ட் தஸ். மீனாட்சி அம்மாவோட வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி பேசிக்கிட்டாங்க. ஐ ஃபர்காட் அண்ட் லெஃப்ட் இட் இன் த பாத்ரூம். அந்த நோஸ் ஜுவல்லை வந்து பாத்ரூம்லேயே தெரியாமல் விட்டுட்டு வந்துட்டேன். குப்பாயி த சர்வெண்ட் உமன் மஸ்ட் ஹாவ் ஸ்வெட் இட் அவுட். குப்பாயின்றவங்க வந்து சர்வெண்ட் உமன், அந்த வீட்டு வேலைக்காரங்க. அவங்க ஷீ இஸ் வெரி கேர்லெஸ் அண்ட் இக்னரண்ட். அவங்க ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது, இக்னரண்ட்டாக இருப்பாங்க சொல்லிட்டு அந்த டாக் போச்சான். தி மதர் மீனாட்சி அம்மாள் கன்சல்ட் ஹர் லிட்டில் கேர்ள் சேயிங் லெட் அஸ் சர்ச் அண்ட் ஃபைண்ட் இட். அந்த குட்டி பொண்ணுக்கு மதர் வந்து மீனாட்சி அம்மாள். அவங்க வந்து கன்சல்ட் பண்ணாங்க, கவலைப்படாத, அது எப்படியாவது நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலான்ட்டு. டோன்ட் டெல் ஃபாதர் எட். அப்பா கிட்ட சொல்லிடாத. ஹி வுட் கோ இன் டு அ ரேஞ்ச் இஃப் யூ நியூ தட் யூ ஹேட் லாஸ் த டைமண்ட் நோஸ்டட். அவங்க வந்து வேறு ரேஞ்சுக்கு போயிடுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா. டைமண்ட் நோஸ்டட் வந்து காணாமல் போயிருக்குன்ட்டு சொல்லிடாத அப்பா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மாள் சொல்கிறாங்க. வாட் இஸ் த சீக்ரெட் யூ ஆர் விஸ்பரிங் ஆஸ்ட் ராமநாதன். ராமநாதன் வந்து என்ன சீக்ரெட் நீங்கள் விஸ்பரிங் பண்ணிட்டுருக்கீங்க. விஸ்பரிங்னா அட்டரிங் இன் அ லோ வாய்ஸ், ரொம்ப மெதுவாக முணுமுணுத்துட்டு இருக்கிறது. த லாஸ் ஆஃப் த ஜுவல் ஹேட் டு பி அட்மிட்டட். அந்த ஜுவல் வந்து காணாமல் போயிருக்கிறதா தெரிய வந்தது. சூன் த ஹோல் வில்லேஜ் நியூ அபவுட் இட். அப்புறம் கொஞ்சம் நாள் போக போக இந்த ஹோல் வில்லேஜுமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த நோஸ் ஜுவல் வந்து காணாமல் போயிருக்குன்ட்டு. த மெய்ட் சர்வெண்ட் குப்பாயி வாஸ் சஸ்பெக்டட் பை எவ்ரி ஒன் டு ஹாவ் ஸ்டோலன் இட். அந்த மெய்ட் சர்வெண்ட் குப்பாயின்றவங்க வந்து அதை திருடிருக்காங்கன்ட்டு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க, இல்லை சஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சஸ்பெக்ட்னா சந்தேகப்படுறது. த போலீஸ் கேம் அண்ட் சர்ச்ட் ஹர் ஹட் பட் குட் ஃபைண்ட் நத்திங். அவங்க ஹட்டில் தேடி பார்த்தாங்க, ஆனால் எதுவுமே கிடைக்கல. ஹர்னா குப்பாயி, அந்த மெய்ட் சர்வெண்ட் இருக்காங்கல்ல அவங்களோட ஹட்டு. Ramaya's heart was in fluttered. Ramaya's wife put the stud away in her box. She soon developed a severe fear and was confined to her bed. No one thought of searching her house. ராமையா ஹார்ட் வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. ராமையாஸ் ஒய்ஃப் புட் த ஸ்டட் அவே இன் ஹர் பாக்ஸ். ஒரு பாக்ஸில் வந்து ராமையா ஒய்ஃப் வந்து அந்த ஸ்டட்டை போட்டாங்க. ஷீ சூன் டெவலப்ட் அ சிவியர் ஃபீவர். அவங்களுக்கு திடீர்னு ஒரு சிவியர் ஃபீவர் வந்துருச்சு. அண்ட் வாஸ் கன்ஃபைன் டு ஹர் பெட். பெட்டில் படுத்துட்டு இருந்தாங்க. யாருமே யோசிச்சு பார்க்கல அவங்க வீட்டுக்கு போகணும்ன்ட்டு. The he sparrow said, "Look at the fun, my dear. The lady of this house is scared and is down with fever." The he sparrow saidனா அந்த மேல் ஸ்பேரோ சொல்லிச்சான். லுக் அட் த ஃபன், அந்த காமெடியை பாருங்க, அந்த ஹியூமரஸை பாரு. மை டியர், த லேடி ஆஃப் திஸ் ஹவுஸ் இஸ் ஸ்கேட். அந்த ஹவுஸோட லேடி வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. அண்ட் இஸ் டவுன் வித் ஃபீவர். அவங்களுக்கு ரொம்ப சிவியரான ஃபீவரும் வந்துருச்சு. நைஸ் ஃபன் இன்டீட் செட் த ஷீ ஸ்பேரோ. இது ரொம்ப ஹியூமரஸாக இருக்கே அப்படின்ட்டு ஃபீமேல் ஸ்பேரோ சொல்லிச்சு. த புவர் உமன் இஸ் இன் அ பேனிக். பேனிக்னா கிரேட் ஃபியர். அந்த புவர் உமன் வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. த ஃபீவர் மேபி த ஹெண்ட் ஆஃப் ஹர். அவங்க முடிவாக கூட இருக்கலாம் அந்த ஃபீவர். அண்ட் அ குட் திங் டூ, ரொம்ப நல்ல விஷயம். செட் த க்ரூவல் மேல் ஸ்பேரோ. இட் இஸ் ஆல் யூர் டூயிங். யூ பாட் அண்ட் த்ரூ இட் ஹியர் அண்ட் டெம்ப்டட் ஹர். செட் த ஃபீமேல் ஸ்பேரோ. இது எல்லாம் உன்னால தான். அது எடுத்துகிட்டு வந்து அது கீழே வேற போட்டுட்ட நீ அந்த ஃப்ளோரில். அதனால அவங்க பார்த்து எடுத்தாங்க. எல்லாம் உன்னால தான் சொல்லிட்டு ஃபீமேல் ஸ்பேரோ சொல்லிச்சு. த மேல் பேர்ட் ஆன்சர்ட் கிரேவ்லி, டிட் ஐ டெல் ஹர் டு ஸ்டீல் த திங்? திஸ் இஸ் பவுண்ட் டு ஹேப்பன் வென் ஹியூமன் ஆர் பீயிங் கிரீடி. அதுக்கு மேல் பேர்ட் சொல்லிச்சான், நான் உங்களை திருட சொன்னேனா? ஹியூமன் பீயிங்ஸ்லாம் இவ்வளோ க்ரீடியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மேல் ஸ்பேரோ சொல்லிச்சான். ரைட்லி செட், வி ஷுட் நெவர் பி கிரீடி ஃப்ரம் what belongs to others. Come, let us go now and bring some worms for the young ones. And the two flew out. Rightly said, கரெக்டாக தான் சொன்னேன். We should never be greedy. நம்ம க்ரீடியாக இருக்கக்கூடாது. For what belongs to others, மற்றவங்களுக்கு சொந்தமானதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. Come, let us go now. இப்போ நம்ம கிளம்பலாம். And bring some worms for the young ones. நம்ம குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் worms எடுத்துகிட்டு வரலாம். And ரெண்டு பேர்ட்ஸுமே ஃப்ளூ ஆகிடுச்சு. ஃப்ளூனா பறந்து போயிடுச்சு. ராமையா அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் ஸ்பெண்ட் த ரெஸ்ட் ஆஃப் லைஃப் இன் ஃபியர் ஆஃப் பீயிங் காட். மாட்டிக்க போகிறோமான்ட்டு ராமையாவும் அவங்க ஒய்ஃபும் அவங்களோட லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணாங்க. த டைமண்ட் நோஸ் ஜுவல் மே ஸ்டில் பி வித் தெம். அந்த டைமண்ட் நோஸ் ஜுவல் வந்து இன்னும் அவங்க கிட்டே தான் இருக்குது. பட் த ஃபியர் ஆஃப் கெட்டிங் காட் வாஸ் ஈவன் மோர். மாட்டிக்க போகிறோமான்ற பயம் மட்டும் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்தது. ஸோ லெசன் முடிஞ்சிருச்சு. இதோட மாரல் என்னென்னா, நம்ம எப்போவுமே க்ரீடியாக இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு எது சொந்தமானதோ அது நம்ம உரிமையாக எடுத்துக்கக்கூடாது. அபவுட் த ஆத்தர் பார்க்கலாம்.
Chakravarti Rajagopalachari, 1878 to 1972, informally called Rajaji, was an Indian politician, independence activist, lawyer, writer, historian, and statesman. Rajagopalachari was born in the village of Torapalli in the Krishnagiri district. Rajagopalachari was the last Governor General of India. As India soon became a republic in 1950, furthermore, he was the first Indian-born Governor General, since before him, the posts were held by the British nationals. He also served as the leader of the Indian National Congress, Premier of the Madras Presidency, Governor of West Bengal, Minister for Home Affairs of the Indian Union, and Chief Minister of Madras State. He was one of the first recipients of India's highest civilian award, the Bharat Ratna. ஸோ நம்ம பார்க்கலாம். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி அவர் பிறந்தது வந்து 1878 இறந்தது வந்து 1972. இன்ஃபார்மலி கால்ட் ராஜாஜி. அவர் வந்து ராஜாஜின்னு கூட சொல்லலாம். வாஸ் அ இந்தியன் பொலிட்டிஷியன். அவர் வந்து ஒரு இந்தியன் பொலிட்டிஷியன், இண்டிபெண்டன்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ட். இண்டிபெண்டன்ஸ்க்காக இவரும் போராடினவர். லாயர், அவர் ஒரு லாயர், ரைட்டர், ஹிஸ்டாரியன் அண்ட் ஸ்டேட்ஸ்மேன். அவர் ஒரு ஸ்டேட்மேன் கூட. ராஜகோபாலாச்சாரி வாஸ் பார்ன் இன் த வில்லேஜ் ஆஃப் தோரப்பள்ளி இந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். அவர் வந்து தோரப்பள்ளின்ற ஒரு வில்லேஜில் இருந்தார், எங்கள் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில். ராஜகோபாலாச்சாரி வாஸ் த லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ராஜகோபாலாச்சாரி. as India soon became a republic in 1950. இந்தியா வந்து சீக்கிரமாகவே ஒரு ரிப்பப்ளிக் நேஷன் ஆனதுக்கப்புறமா எப்போ 1950ல் ஃபர்தர் மோர் ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் பார்ன் கவர்னர் ஜெனரல். அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் பார்ன் கவர்னர் ஜெனரல், இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல். சின்ஸ் பிஃபோர் ஹிம் த போஸ்ட் were held by the British nationals. அவருக்கு முன்னாடி பிரிட்டிஷ் நேஷனல்ஸ் தான் இருந்தாங்க. he also served as the leader of the Indian National Congress. அவர் கொஞ்ச நாளாக இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் கூட இருந்திருக்காரு. பிரீமியர் ஆஃப் த மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்ஸோட பிரீமியர். கவர்னர் ஆஃப் த வெஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்காலில் கவர்னர். மினிஸ்டர் ஃபார் ஹோம் அஃபேர்ஸ் ஆஃப் த இந்தியன் யூனியன், இந்தியன் யூனியனுக்கு மினிஸ்டராக இருந்திருக்காரு. அண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட், மெட்ராஸ் ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர். ஹி வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட். அவர் ஒரு சிவிலியன் அவார்டர் கூட இருக்காரு, த பாரத் ரத்னா. அந்த சிவிலியன் அவார்டு பேர் த பாரத் ரத்னா. இந்த லெசனோட டூ யூ நோ பார்க்கலாம். A bird's eye takes up about 50% of its head. Our eyes take up about 5% of our head. To be comparable to a bird's eyes, our eyes would have to be the size of baseballs. ஒரு பேர்ட் ஐஸ் வந்து 50% ஹெட்டோட 50% இருக்குமா. அவர் ஐசஸ் டேக் அப் அபவுட் 5% ஆஃப் அவர் ஹெட். நம்ம ஹெட்லேயே 5% தான் இருக்குமா நம்ம ஐசஸ். டு பி கம்பேரபிள் டு அ பேர்ட்ஸ் ஐஸ், பேர்ட்ஸ் ஐஸோட கம்பேர் பண்ணும்போது அவர் ஐசஸ் வுட் ஹாவ் டு பி சைஸ் ஆஃப் அ பேஸ்பால். ஒரு பேஸ்பால் சைஸில் இருக்குமா நம்ம ஐசஸ். ஸோ டூ யூ நோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த லெசன் டோட்டலாகவே முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.